அனைவருக்கும் சனிக்கிழமை காலை வணக்கம். நேற்று காலையிலே எங்கள் பூக்கரம்மா வந்து முருங்கைப்பூ கிடச்சின்னு சொல்லிட்டு காலையிலே கொண்டாந்து கொடுத்துட்டு போனாங்க. கொஞ்சோண்டு கீரை முக்காசி முருங்கைப்பூ தான் இருந்தது. பார்க்கவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக அழகாக இருந்தது. சரி நைட்டு வந்து க்ளீன் பண்ணி நாளைக்கு சமைச்சிக்கலான்னு எடுத்து வச்சுட்டு போனேன்னா மறந்தே போயிட்டேன். அப்புறம் காலை தான் எழுந்திரிச்சு அவசரமாக க்ளீன் பண்ணி அவசரமாக சமைச்சு எடுத்துன்னு ஓடி போயாயிடுச்சு. இன்றைக்கி காலையில் எப்போ மாதிரி மோரில் வந்து சப்ஜா பாதாம் பிசின் ஊற வச்சு எடுத்துக்கினேன். அதுக்கப்புறம் முருங்கைப்பூ வந்து தேங்காய் திருகி போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து ரவை கொஞ்சோண்டு இருந்ததா, சரி அப்படியே வச்ச வண்டு அரைச்சிடும் காலை உப்புமா பண்ணிட்டேன். மத்தியானத்துக்கு சாப்பாடு தயிர், அப்புறம் கத்திரிக்காய் முருங்காய் உருளைக்கிழங்குன்னு எல்லா காயிலும் ஒரு 2 3 4ன்னு இருந்தது. சரின்னு சொல்லிட்டு எல்லா காயும் போட்டு தொக்கு பண்ணி முடிச்சாச்சு. நாளைக்கு வரைக்கும் வச்சோம்னா வீணாக போயிடும் அப்படின்னு தொக்கு பண்ணிட்டேன். இன்றைக்கி இதுதான் ஸ்பெஷல். முருங்கைப்பூ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா முக்கால்வாசி பூ தான் இருந்ததா, அவ்வளோ சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. அதுவும் தேங்காய் திருக்கி போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அவங்க எங்கள் பூக்கரம்மாக்கு ரொம்ப நன்றி பூ கொடுத்ததுக்கு. அப்புறம் எங்கள் ஆஃபீஸ் அட்மின் மேமோட பையனுக்கு வந்து பர்த்டே, அதனால் காலையில் போனோடனே ஒரு லட்டு கொடுத்தாங்க. எல்லோரும் வாங்கி சாப்பிட்டுட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி இதுதான் ஸ்பெஷல். என்னோட வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரை உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது உங்கள் நாயகி. பை.